ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவரும் அன்பின் வாழ்த்துக்கள். நாளில் தேவனுடைய வார்த்தைகளை சுருக்கமாக பார்ப்போம். ஆண்டவர் இந்த மாதத்துக்காக கொடுத்த வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏசாயா 41:14 வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மளோட எப்போது இருக்கிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசா, யாக்கோபு இருந்தவர். புதிய ஏற்பாட்டில் சந்ததியாகிய நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமே அவர் நமக்குள் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பயந்த சூழ்நிலையில் கர்த்தரை பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடயமாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அதே போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மாத்திரமே நம்மோடு இருந்து எல்லா காரியத்திலையும் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தனிமையில் இருக்கும்போது தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். பழைய தானியேல் பாபிலோன் தேசத்திலே அவன் இருந்த சமயத்தில் கர்த்தர் அவனோடு இருந்து ஞானத்தை, அறிவை அதிகமாக கொடுத்தார். ஆனதினாலே அவன் அங்கு உயர் அதிகாரியாக வேலை செய்தான். தேவன் அவனை துணையாக இருந்தபடியால் அவனுடைய விரோதிகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனுக்கு விரோதமாக சட்டத்தை ஏற்றி சிங்கிக்கவியில் போட்டார்கள். ஆனால் தேவனுடைய சகாயம், தேவன் துணையாக இருந்தபடியால் கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தனிப்பட்ட முறையில் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆக நாம் தேவனோட உறவு கொண்டு தேவ சமூகத்தில் செபிக்க வேண்டும். தேவனுக்கு நம்ம உறவை காத்துக்கொள்ளும்படியாக நம்ம ஆண்டவரோடு பேச வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். தானியேல் தேவனோடு உறவு கொண்டு டெய்லி செவித்தபடியாக தேவனுடைய கரம் அவனுக்கு துணையாக இருந்தது. அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரயாணங்களிலும் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களை கட்டளையிடுவேன் சொன்னார். நம்முடைய பிரயாணத்தில் எங்கு போனாலும் தேவன் நமக்கு தூதர்களுடைய பணிகளை தருகிறார். பழைய இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு கிளம்பிய சமயத்தில் ஆண்டவர் வனாந்தர பிரயாணத்தில் மேக சமூகம், அக்கினி சமூகத்தின் மூலியமாக தேவன் முன் சென்றார். அவருக்கு வழிகாட்டும்படியாக தேவன் முன் சென்றார். ஆனதினாலே இஸ்ரேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அது மாத்திரமே அவர் தேவையான பராமரிப்பு, தேவையான டெய்லி மன்னா கிடைத்தது, தண்ணீர் கிடைத்தது, தேவனுடைய பாதுகாப்பு கிடைத்தது. அதுமா தேவன் துணையாக இருந்தபடியால் செங்கல் 2ஆகி பிறந்தது. பிரியமானது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய பிரயாணங்களிலும் நமக்கு துணை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வேலையில் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், துணையாக நடத்துவார். உபாகம் 28:8 வாசிக்கிறோம். ஒரு தேவனாய் கர்த்தர் நீ கையில் செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் செய்கிற வேலையில் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு என்பதை விசுவாசிக்க வேண்டும். பழைய யோசேப்பு போத்திபார் வீட்டில் வேலை செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அவன் செய்கிறது வேலையில் ஆசீர்வாதம் இருந்தது. அதை எஜமான் கண்டான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் செய்கிற தொழிலில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தோடு வாயை அறிக்கையிட்டு நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் செய்கிற தொழிலில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக வியாதி எழுதப்பட்ட சமயங்களிலும் தேவனுடைய குணமாக்கும்படியாக நமக்கு துணையாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா வியாதிகளுக்காக சிலுவையிலே காயப்பட்டார். இயேசுவின் தலைமையிலான சுகமானீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீடித்த நாட்களால் அதை திருப்தியாக்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் என்னை குணமாக்க வல்லவர், எல்லா நோய்களையும் குணமாக்க வல்லமையான தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். மார்க் 5:5 வாசிக்கிறோம். ஜெபாலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர் தேடி செவிக்க வந்தான். அந்த ஆண்டவர் அங்கே போகும்போதே அங்கே செய்தி வந்துவிட்டது, உங்களுடைய குமாரத்தின் வயது போய்விட்டால் என்று செய்தி வந்துவிட்டது.
ஆனால் சிவாலயத்தில் அவன் தொடர்ந்து அந்த விசுவாசத்தோடு காணப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ பயப்படாதே, விசுவாசப்படாமல் இரு என்றார். அது வரைக்கும் அவன் பொறுமையோடு காணப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே போய் அந்த மரித்து போன அந்த எவருடைய மகளை தூக்கி விட்டான்னு சொல்லிப்பார். தூக்கி விட்டார், உடனே குணமாக்கப்பட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய விசுவாசம் ஒரு விசுவாசத்திற்கு எனக்கு ஆகக்கூடாது. அதை ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் வியாதிப்பட்டாலும் தேவன் நமக்கு துணையாக இருந்து குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகிய நம்முடைய இந்த மாதத்திலையும் கூட, இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் கூட தேவன் நமக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதில் ஆண்டவரை விசுவாசிகள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அவை நமக்கு நடக்கும். கர்த்தர் நாமங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.